நல்லா இருக்கிறீங்களா? இப்போ உப்பு செய்கிறேன், வாங்க பார்க்கலாம். பருப்பு 1/2 கிலோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா 1/2 கிலோ பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். சர்க்கரை கட்டி வெல்லம் அது பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் அரைச்சிட்டு வந்துடலாம், வாங்க பார்க்கலாம். பருப்பு ஆட்டி சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு ஆட்டி உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இனி மைதா தட்டி போட வேண்டியதுதான். கொஞ்சம் தேங்காயை போட்டு போடலான்னு அது கொஞ்சம் போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் சப்பாத்திக்கல்லையும் போடுவாங்க அமர்த்தி. நான் இலையிலேயே கையிலேயே தட்டி போடலான்ட்டு இலையை எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். கையிலேயே தட்டுறேன். நான் இப்படி மைதாவை எடுத்து விரிச்சுட்டு உருண்டை வச்சு மைதாவை போற்றி தட்டிக்கிறது. அடுப்பத்தை வச்சுக்கலாம். கல்லை வச்சு கல் காஞ்சது நீ போடலாம். ஒரு சிலர் மைதா நிறையா வைப்பாங்க. எனக்கு மைதா பிடிக்காது அதிகமாக, அதனால் லைட்டாக தான் வச்சு தட்டுவேன். கொஞ்சம் நெய் தடவி கல் காஞ்சிடுச்சு. அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். வெந்ததுன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு மாதிரி பஃப்னு வருது. அவ்வளோதான், எடுத்துடலானே சொல்லு. நீ எல்லாம் இப்படி தான் இதே மாதிரி தான் எல்லாம் தட்டி தட்டி போடணும். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். ஒப்புட்டு செஞ்சு முடிச்சுட்டேன், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது தேங்காய் ஒப்புட்டு, இந்த 2 பருப்பு ஒப்புட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.